வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ஏற்கனவே நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, ஒரு படிப்பை ஹையர் எஜுகேஷனில் தேர்ந்தெடுக்கிறது எப்படி, யூனிவர்சிட்டினா என்ன, சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா என்ன, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் என்ன, என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நிறையா படிப்புகளை பற்றி சயின்ஸ் சம்மந்தமான படிப்புகள், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர், இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் சம்மந்தமான படிப்புகள் எல்லாத்தையும் நிறையா நாம் இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மேலே அந்த ஐ பட்டன்லேயும் பிளேலிஸ்ட்டை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இதில் ஏதாவது வீடியோஸ் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னாக்கா பாருங்கள். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற இந்த சீரியலில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிற படிப்பு அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லிக் கொடுக்குற பிடெக் ஏஐ அண்ட் டிஎஸ் அப்படின்னு சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற படிப்பு தான். ஃபஸ்ட்டு ஒன்று ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சிங்கிறது வேற, ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக வேற. ரோபோட்டிக்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் 3 கலந்த ஒரு கலவை தான் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது. இந்த ரோபோட்டிக்ஸ் நார்மலாக எங்கே யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹூண்டாய் கார் கம்பெனி, இல்லைன்னா மாருதி கார் கம்பெனி, இதுல எல்லாம் பெரிய ஃபேக்ட்ரிஸு நிறையா வேலைகள் இருக்கும். இப்போ ஒரு கார் தயாராகுதுன்னா அதில் அந்த அசம்பிளிங் லைனில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேஜஸில் நிறையா வேலைகள் நடக்கும். இது எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஒரே மாதிரி யூனிஃபார்மாக செஞ்சு கொண்டு வர்றது தான் ரோபோட்டிக்ஸ் ஆர்ம்ஸோட வேலை. அதாவது 2 பக்கமும் 2 கை மாதிரி இருக்கும். அது வரும், இன்ஜினை வைக்கும், திருப்பி இன்னொரு கார் வரும், அதுக்கு டோரை வைக்கும். இந்த மாதிரி அதுக்கு என்ன அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ இந்த இதையெல்லாம் செய்கிறதையெல்லாம் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே பேட்டர்னில் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் இன்டர்வெல்லில் செய்கிறது ரோபோட்டிக் ஆர்ம்ஸோட வேலை. ஸோ ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது எங்கே பேசிக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ஸில் தான் ரோபோட்டிக்ஸுங்கிறது மெயினாக யூஸ் ஆகுது. சரி, இப்போ இதே ரோபோட், ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்கிற ஒரு ரோபோ இருக்கு இல்லையா, அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுவும் பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. அதுவும் இதே மாதிரி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3ம் கலந்த ஒரு கலவை தான் ரோபோ அப்படிங்கிறதுமே. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்னு ஒன்று ஏதோ ரோபோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ரோபோங்கிறது டோட்டலாக வேறு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சிங்கிறது டோட்டலாக வேறு. ஃபஸ்ட்டு இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இந்த 3மே ஒரே டொமைனில் இருந்தால் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் மிஷின் லேர்னிங்கிறது ஒரு செட்டாகவும், டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் ஃபீல்டாகவும் தான் நார்மலாகவே டீல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் செப்பரேட்டு. இதில் டேட்டா மட்டுமே அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. வேற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் மிஷின் லேர்னிங்கிறது இந்த டேட்டாவை வச்சு என்ன ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராமிங் பண்ணுறோம். அந்த ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணுறது தான் இந்த மிஷின் லாங்குவேஜ் ஆகட்டும், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சிங்கிற அந்த டூல் ஆகட்டும். இப்போ டேட்டா சயின்ஸுங்கிறது அப்படியே தான் இருக்குது. வேரியேஷன்ஸ் இங்கே தான் வரும். இந்த டெக்னாலஜின்னு இல்லை, வேறு எந்த டெக்னாலஜி வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ டார்க் அப்படின்னு கூட ஒரு டெக்னாலஜி புதுசாக வந்திருக்கு, DARQ அப்படிங்கிறது. அதுவும் டேட்டாவை வச்சு தான் வேலை செய்யுது. எல்லாமே டேட்டா தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸு லைக் யூடியூபு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டேட்டாஸ் ஒவ்வொரு செகண்டும் அதுக்கு ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பிஎஸ்என்எல் ஆகட்டும், ஏர்டெல் ஆகட்டும், ஜியோ ஆகட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸு சைமல்டேனியஸாக இருக்குது. இது எல்லாமே என்னாகும்,
இது எல்லாமே ஒரு டேட்டா ஃபார்மில் வந்து எங்கேயோ ஒரு பேக் எண்டில் ஸ்டோர் ஆகுது. இப்போ பேக் எண்டில் ஸ்டோர் ஆகிறப்ப அந்த சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து நிறைய மில்லியன் கணக்கான டேட்டா வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த டேட்டாவை வந்து அவங்க என்ன மாதிரி மெஷர் பண்ணுறாங்கன்னு கேட்டாக்கா பெகாபைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பெகாபைட்டுங்கிறது வந்து 10 lakh ஜிகாபைட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு மூவி வந்து 4 ஜிபி இருக்குது அப்படின்னாக்கா 2,50,000 மூவி சேர்ந்தது தான் வந்து ஒரு பெகாபைட். யூடியூபு, ஃபேஸ்புக்கு இவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பெகாபைட்டில் தான் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து டேட்டா ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ ஹியூஜ் டேட்டாவை வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க அந்த டேட்டா சிஸ்டம், அந்த டேட்டா ப்ராசஸிங் இதையெல்லாம் வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெளிவாக அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ரிப்பீட்டட் டேட்டாவாக இருந்ததுன்னா அதை க்ளீனிங் பண்ணணும், மெனிப்புலேட் பண்ணணும். ஒரு சில ஐடியிலேருந்து ரிட்ரைவல் வரும், ஒரு சில ஐடியிலேருந்து அப்டேட் வரும், ஒரு சில ஐடியிலேருந்து ஸ்டோரேஜ் வரும். இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் ஒரே டயத்தில் நடக்கிறப்ப இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஒரு சேர செய்கிறது தான் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற படிப்பு. இதை வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டாவை எல்லாம் ஒரு பேட்டர்னாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ட்ரெண்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக டேட்டா மாடலிங் எடுத்து அந்த டேட்டா மாடலிங்கை வேர் ஹவுஸில் அவங்க ஸ்டோர் பண்ணுறாங்க. வேர் ஹவுஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, டேட்டா பேஸ் தான். அந்த டேட்டா பேஸை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னா பர்டிகுலர் பேட்டர்னு, பர்டிகுலர் ட்ரெண்டு அந்த மாதிரி மாடலிங் பண்ணி டேட்டாஸை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு டேட்டா சயின்டிஸ்ட் வந்து சம் டூல்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க, சம் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, சம் பிரின்சிபல்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதையெல்லாம் எது மூலமாக செய்கிறாங்க? அல்காரிதம்ஸ் மூலமாக செய்கிறாங்க. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கற்றுக்குறாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லித்தர இந்த ஏஐ அண்ட் டிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் படிப்புன்னு நம்ம சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் கற்றுக்குறீங்க, மிஷின் லேர்னிங்கும் கற்றுக்குறீங்க, கூடவே நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸையும் வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க. ஆனால் நிறையா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் அவங்களோட கரிக்குலத்தில் ஏஐ அண்ட் எம்எல் அப்படின்னு மட்டுமே போடுறாங்க. அப்போ ஏஐ அண்ட் எம்எல் அதிகமாக சொல்லி கொடுத்துட்டு டிஎஸ்ங்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிடுறாங்க. பட் நீங்கள் வந்து எல்லாம் பேரலாக ஒரே மாதிரி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து யூசேஜ் அதிகம். ஏன்னாக்கா டேட்டா சயின்ஸுங்கிறது தான் பேஸு. ஏஐ எம்எல் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு வேறு டெக்னாலஜி வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். எல்லாமே எதை மீன் பண்ணி வேலை செய்யுது? டேட்டாவை மீன் பண்ணி தானே வேலை செய்யுது. அப்போ டேட்டா தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ டேட்டா சயின்ஸுங்கிறத வந்து நீங்கள் படிச்சிங்கன்னாக்கா இஃப் யூ பிகம் அ டேட்டா சயின்டிஸ்ட் உங்களுக்கு சேலரியும் நல்லா இருக்கும், ஜாப் ஆப்ஷன்ஸும் வந்து நிறையாவே இருக்கும். ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட மெயின் வேலை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய டேட்டாஸை எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஃப்யூச்சர் பிஸ்னஸுக்கு தேவையான ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்கறதும், பிஸ்னஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா அதை வந்து சால்வ் பண்ணுறது தான் வந்து டேட்டா சயின்டிஸ்டோட ஒரு வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கால்கேட் டூத் பேஸ்ட் எடுத்துக்கிங்களேன். இப்போ கால்கேட் டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸு வச்சுருக்காங்க. இந்த கால்கேட் கம்பெனி என்ன பண்ணும்? நிறைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுது. அந்த டேட்டாவை எல்லாம் வந்து டேட்டா அனலிஸ்ட்டு அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு புது ஃப்ளேவரை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லா இருக்கும், இது வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாக்கா அவங்க உடனே ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு புது ஃப்ளேவரை க்ரியேட் பண்ணுறாங்க, அதுக்குன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்க செய்கிறது எது மூலமானு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ் மூலமாக தான் புது புது இன்ட்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் பண்ணுறாங்க. பொதுவாக ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் வந்து இந்த டேட்டாவை எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் வந்து அதை அனலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணுறாரு. டேட்டா விஷுவலைசேஷன் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பை சார்ட் போடுறது, கிராஃப்ஸ் போடுறது, இதையெல்லாம் வச்சு அவர் அந்த டேட்டாவை புரிஞ்சுக்கிறாரு. இந்த டேட்டாவை புரிஞ்சுக்கிட்டதை வச்சு அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்சரையவே உருவாக்குறாருன்னு சொல்லலாம். பேட்டர்ன், ட்ரெண்டு, இந்த மாதிரி இதையெல்லாம் டேட்டாவை வச்சு டேட்டா பேட்டர்ன், டேட்டா ட்ரெண்டுன்னு எல்லாம் அவர் உருவாக்கி இந்த ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பிஸ்னஸில் இந்த மாதிரியான ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரலாம், இந்த பிராண்ட் வந்து சரியாக உங்களுக்கு வந்து இனி சேல் ஆகாது, ஸோ
இதை வந்து மாற்றுங்க, இதுக்கு பதிலாக வேற காம்பினேஷன்ஸ் கொடுங்க, இப்படி எல்லாம் வந்து ஏதாவது கம்பெனிஸுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்து பிஸ்னஸை வந்து ஸ்மூத் ரன்னு கொண்டு வர்றது தான் வந்து டேட்டா சயின்டிஸ்டோட வேலை அப்படின்னு சொல்லலாம். இதே தான் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டும் பண்ணுறாரு. இது கம்ப்யூட்டர் பேசிஸில் டேட்டாவை வச்சு ஒர்க் பண்ணாக்கா அவர் டேட்டா சயின்டிஸ்ட்டு ஆர் டேட்டா அனலிஸ்ட்டு. இதையவே பிஸ்னஸுக்கு பண்ணாங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு. ஸோ ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா ஹீ இஸ் நத்திங் பட் அ டேட்டா அனலிஸ்ட்னு தான் நம்ம சொல்லணும். பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் வச்சு இதே மாதிரி பேட்டர்ன் ட்ரெண்ட் எல்லாம் செட் பண்ணி அந்த டேட்டாவை ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்து அந்த டேட்டா இவருக்கு என்ன சொல்லுது, என்ன வந்து அது இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்கிட்டு ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்குறாரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு. சார் இதுக்கப்புறம் இந்த பிராண்ட் வந்து பப்ளிக்கில் பெருசாக மூவ் ஆகாது, இதுக்கு பதிலாக ஒரு காம்படிட்டிவ் பிராண்ட் வந்துருச்சு, ஜனங்கள்லாம் வந்து அதை தான் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, நம்மளோட சேல்ஸ் டேட்டா இன்வென்ட்ரி டேட்டா இதை தான் காமிக்குது, ஸோ தட் இதையவே வந்து நீங்கள் ஃப்ளேவரை மாற்றி பேரை மாற்றி மார்க்கெட்டில் கொடுங்க அப்படிம்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவார், கம்பெனி இப்போ கால்கேட் டூத் பேஸ்ட்டாக இருந்ததுன்னாக்கா அவர் உடனே அதுக்கு சால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி அதை கொண்டாந்து மார்க்கெட்டில் விற்பாங்க. நம்ம என்ன வாங்குவோம், சரி கால்கேட்டில் வந்து ஏதோ புது ப்ராடக்ட் வந்திருக்கு, சால்ட் இருக்குதாமான்னு சொல்லி அதை நாம் வாங்குவோம். இந்த மாதிரி அவங்க அப்பப்போ தன்னோட பிஸ்னஸ் ட்ரெண்டை மாற்றுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் அனாலிசிஸ் மூலமாக. இந்த பிஸ்னஸ் அனாலிசிஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் மூலமாக தான் வந்து பிஸ்னஸ் அனாலிசிஸ் பாசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேட்டா சயின்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிஸ்டிங் டேட்டாவை யூஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் டூல்ஸ் க்ரியேட் பண்ணுறதாகட்டும், அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதாகட்டும், அதனோட பேட்டர்ன் ட்ரெண்டை எல்லாம் வச்சுட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்சர் க்ரியேட் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தடாலஜிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் மாதிரி ப்ரோக்ராம்ஸு அல்காரிதம்ஸ் எல்லாம் செட் பண்ணி இதெல்லாம் தான் வந்து டேட்டா சயின்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் வந்து யூஸ் ஆகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபி, பைத்தான், எஸ்கியூஎல், மேட்லேப், ஸ்டட்டா, எஸ்ஏஎஸ், இந்த மாதிரி எல்லாம் டேட்டாவுக்குன்னே இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. இதையெல்லாம் தான் அவங்க வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. வேறேஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரூபி ஆகட்டும், பைத்தான் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மிஷின் லேர்னிங்கில் யூஸ் ஆகக்கூடிய ப்ரோக்ராம்ஸு. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸோட அல்காரிதம் ப்ராசஸ், அல்காரிதம் மெத்தடாலஜிஸை வச்சுட்டு டேட்டாவை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ்லேயும் அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு சில முக்கியமான ஸ்கில்ஸ் ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ரூபி, பைத்தான், எஸ்கியூஎல், எஸ்ஏஎஸ், மேட்லேப், ஸ்டட்டா, இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து அவர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரெண்டாவது வந்து டேட்டா ராங்லிங்னு சொல்கிற அந்த டேட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, க்ளீனிங் பண்ணுறது, மெனிப்புலேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து டேட்டா சயின்டிஸ்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்புறம் டேட்டா விசுவலைஸ் பண்ணுற டயத்தில் அந்த ஒரு பை சார்ட்டை வச்சுட்டோ இல்லைன்னா வரக்கூடிய கிராஃப்ஸ் வச்சுட்டு எக்ஸாக்டாக அந்த டேட்டா வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அனாலிட்டிக்கல் மைண்டு வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் அவர் டேட்டா அனலைஸ் பண்ணுறாருனாக்கா அவருக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய திறமையும் வந்து இருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் மெத்தடில் தான் வந்து டேட்டா அனலைஸ் பண்ண முடியும். டேட்டாங்கிறது என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தானே, அதை தான் அனலைஸ் பண்ணுறாரு. நம்ம டேட்டான்னு சொல்கிறோம், பட் அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தானே, இன்ஃபர்மேஷன் தானே. அப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு திறமை வந்து டேட்டா அனலிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இதையெல்லாம் பாசிபிள் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கோடிங் எல்லாம் எழுதணும், ப்ரோக்ராமிங் எல்லாம் எழுதணும்னாக்கா அந்த மிஷின் லேர்னிங் கான்செப்டும் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராமிங்கும் வந்து அவருக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்போ டேட்டா சயின்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா மிஷின் லேர்னிங்கும் படிக்கிறாரு, அது கூடவே வந்து அதர் ஏரியாஸான அந்த அல்காரிதம்ஸை புரிஞ்சுக்கிறதாகட்டும், அனலைஸ் பண்ணுறதாகட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஆகட்டும், டேட்டா பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறது, டேட்டா ட்ரெண்டை வந்து புரிஞ்சுக்கிறது, டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர்கிடெக்சரை எல்லாம் உருவாக்கி அந்த ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இது மூலமாக வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்கறது,
இதுதான் வந்து டேட்டா சயின்டிஸ்டோட வேலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு டூல். நம்ம எப்படி வந்து ஒரு ஆப்னு சொல்கிறோம், இல்லைன்னா ஒரு டூல்னு சொல்லலாம், ஒரு அப்ளிகேஷன்னு சொல்லலாம். மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் மெத்தடில் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறையா எழுதி அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் ப்ராசஸுக்காக வேண்டி ஒரு ஆப்பாக க்ரியேட் பண்ணோன்னு வைங்களேன், அந்த ஆப் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி டூல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ சாதாரண ஆப்புக்கும் ஏஐ டூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஆப்பில் வந்து இன்டலெக்சுவல் ப்ராசஸ் இருக்காது. அது வந்து ஏற்கனவே அதில் என்ன உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வேலையை தான் திருப்பி திருப்பி செய்யும். இன்டலெக்சுவல் ப்ராசஸ்ங்கிறது என்னன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏஐ டூல் இருக்குதுன்னு வைங்களேன், ரூம் இன்டீரியரை வந்து டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஏஐ டூல் இருக்குதுன்னு வைங்களேன். நீங்கள் அந்த ரூம் சைஸு, டைமென்ஷன்ஸ் எல்லாம் அதில் வந்து ஃபீட் பண்ணுறீங்க. அந்த ரூமை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து அந்த டூலில் ஃபீட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அப்லோட் பண்ணீங்கன்னாக்கா உடனே அது வந்து ஒரு 10 ஃபோட்டோஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஒரு இடத்துல சோஃபா வச்சுருக்கோம், ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வால் ஹேங்கிங் ஏதாவது ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் ஃப்ளவர் பாட் வச்சுருக்கோம். அந்த ஃப்ளவர் பாட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஒரு கலர் இருக்கும், இன்னொரு படத்தில் இன்னொரு கலர் இருக்கும். இந்த மாதிரி அந்த ரூமுக்கு எப்படி இன்டீரியர் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு நிறைய சஜஷன்ஸ் வந்து கொடுக்குது. இதுதான் வந்து ஏஐ டூல் அப்படிங்கிறது. அப்போ ஏஐ டூல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷின் லேர்னிங் மூலமாக அந்த பர்டிகுலர் டூல் வந்து எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ஏஐயோட ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். இப்போ மிஷின் லேர்னிங்னா என்ன? மிஷின் லேர்னிங்கிறது பார்ட் ஆஃப் ஏஐன்னு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த பர்டிகுலர் சிஸ்டத்தை, அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் ஆகட்டும், இல்லை அந்த பர்டிகுலர் டூலை வந்து ஒரு இண்டிபெண்ட் இன்டெலெக்சுவல் ஐட்டமாக வந்து மாற்றுது. இப்போ எம்எல்ங்கிறது வந்து ஏஐயோட பார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த எம்எல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இண்டிவிஜுவல் லேர்னிங் டெக்னிக்ஸை வந்து அந்த டூலுக்கு சொல்லி கொடுக்குது. இண்டிவிஜுவல் லேர்னிங் டெக்னிக்குங்கிறது வந்து எதை வச்சு வரும்னு கேட்டிங்கன்னா, டேட்டா பேட்டர்ன்ஸு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூம் கொடுத்துட்டீங்க, 10க்கு 10ன்னு ஒரு ரூமை கொடுக்குறீங்க, அதில் வந்து எனக்கு இன்டீரியர் கொடு அப்படின்னாக்கா, 10க்கு 10 ரூமில் இந்தந்த மாதிரியான இன்டீரியர்ஸ் எல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே டேட்டாஸ் வந்து நிறையா வந்து அது கரெக்ட் பண்ணி வச்சிருக்குது. அந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து இந்த ரூமை வந்து அது மேட்ச் பண்ணி, அப்பீரியன்ஸை மேட்ச் பண்ணி, இதில் பெஸ்ட் செலெக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ஸாக காமிக்குது. இது எப்படி பாசிபிள்? இதுதான் வந்து மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் பண்ணுற கோடிங், இப்போ நம்ம சொல்கிறது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். பட் நீங்கள் கோடிங் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து மேட்டர் ஆஃப் ஃபியூ லைன்ஸில் நீங்கள் வந்து கோடிங் பண்ணுவீங்க. பைத்தான் இந்த மாதிரியான லாங்குவேஜ், ஜாவா இதுல எல்லாம் நீங்கள் கோடிங் பண்ணுற டயத்தில் அதுக்கு வந்து சொல்லி தர்றீங்க. இது நடந்ததுனாக்கா இஃப் ஸோ, இஃப் அண்ட் தென் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நடந்ததுனாக்கா இந்த மாதிரி அதை கொண்டு வந்து நீ ஃபிக்ஸ் பண்ணிக்க, அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணிப்பாரு. இந்த மாதிரி நம்ம வந்து கோடிங் எழுதுகிறோம். இந்த மாதிரி கோடிங் எழுதி இந்த மாதிரி நிறைய கோடிங்ஸை செட்டாக க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு டூலாக நம்ம உருவாக்கணும்னா அதுதான் வந்து ஏஐ டூல் அப்படிங்கிறது. இதில் மெயினாக தேவையான ஒரு ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து அந்த டேட்டா பேட்டர்னையும் டேட்டா ட்ரெண்டையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டான கோடிங் கொடுத்து எம்எல் ப்ரோக்ராம் எழுத முடியும். அப்போ அந்த மாதிரி எழுதக்கூடிய எம்எல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு எஃபெக்டிவ் ஏஐ டூலை வந்து நம்ம உருவாக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறையா யூடியூப்ல எல்லாம் வரும். ப்ரெசன்டேஷன் வேணுமா, அதுக்குன்னு ஒரு ஏஐ டூல் வந்துருச்சு. நீங்கள் என்னென்ன வேணுங்கிற இன்புட்ஸை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அது பல்வேறு விதமான ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி காமிக்குது. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன? அப்போ அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் அது எப்படி வந்து இம்மிடியட்டாக க்ரியேட் பண்ணுது? இதுக்கெல்லாம் நம்ம வந்து கோடிங் பண்ணி வைக்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு அதை வந்து லூப்பில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது ஒன் பை ஒன்னாக ரிப்பீட்டடாக அது வந்து லேர்ன் பண்ணுது. அந்த மாதிரி இண்டிவிஜுவல் செல்ஃப் லேர்னிங் பண்ணிட்டு அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் சூட்டபிளாக இருக்கக்கூடியதை வந்து நமக்கு ப்ரிடிக்ஷன்ஸாக கொடுக்குது. இந்த ஏஐ, எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு
இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்னாக்கா கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்கு இல்லையா, இந்த கூகுள் சர்ச் இன்ஜின், யூடியூப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஃபார் ஏஐ அண்ட் டிஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். டிஎஸ் என்ன? இந்த கூகுளில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து டிஎஸ் பார்ட்ல இருக்கு. ஏஐங்கிறது என்ன பண்ணுது, ஆர் அந்த மிஷின் லேர்னிங்கிறது என்ன பண்ணுது? இப்போ நீங்கள் என்ன வந்து நீங்கள் கேட்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் சர்ச்சில் ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட் கேமரா ஃபோன் அப்படின்னு போட்டு பார்க்குறீங்க, உங்களுக்கு அது ஏதாவது காமிக்கும். இப்போ உங்களுக்கு இது சென்னையில் வாங்கணும்னா பெஸ்ட் பிளேஸ் டு பை இன் சென்னை அப்படின்னு போட்டாலே அதுவே வந்து அந்த கேமரா ஃபோன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கேமரா ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மெட்ராஸில் எதெல்லாம் பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சஜஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருது. இதுதான் வந்து டேட்டா சயின்ஸில் எம்எல் யூஸ் ஆகிற மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். டீப் லேர்னிங்கிறது வந்து மிஷின் லேர்னிங்கில் ஒரு மைனூட் பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டீப் லேர்னிங் இஸ் நத்திங் பட் த மிஷின் லேர்னிங் தான். நம்ம சொன்னோம் இல்லையா, டேட்டா பேட்டர்ன், டேட்டா ட்ரெண்ட், இதையெல்லாம் வந்து ஒரு 3D ஆங்கிளில் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது தான் வந்து டீப் லேர்னிங் அப்படிங்கிறது. இப்போ மேலோட்டமாக லேர்ன் பண்ணாக்கா அது வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்னாக்கா அதையவே வந்து 3D ஹையரார்க்கியில், 3 டைமென்ஷனல் ஹையரார்க்கியில் லேர்ன் பண்ணுறது தான் வந்து டீப் லேர்னிங் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் காமெடிஸ் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிற டயத்தில் நீங்கள் வந்து வடிவேலு காமெடி தான் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ரிப்பீட்டடாக நீங்கள் 2-3 தடவை வடிவேலுன்னு கேட்டுட்டீங்கன்னா அடுத்த தடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற சஜஷன்ஸ் பூரா வடிவேலு காமெடிஸாகவே வரும். காமெடியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவேக்கு, கவுண்டமணி, சூரி, சந்தானம் நிறைய பேர் இருந்தால் கூட நீங்கள் வந்து எதை வந்து பார்த்தீங்க, 2-3 தடவை வடிவேலு காமெடி பார்த்தீங்க அப்படிங்கிறதுனால அடுத்து உங்களுக்கு சஜஷன்ஸில் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய வடிவேலு காமெடிஸ் எல்லாம் வரும். கூடவே பார்த்தீங்கன்னா கவுண்டமணி, விவேக்கு, சந்தானம் எல்லா காமெடியும் உங்களுக்கு காமிக்கும். பட் அதெல்லாம் டவுன் பிலோவாக இருக்கும். உங்களுக்கு அந்த டாப் சஜஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வடிவேலுவே நிறையா இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப் சஜஷனில் வர்ற வடிவேலுவெல்லாம் டீப் லேர்னிங். என்ன, நீங்கள் காமெடி பார்க்குறீங்க, அந்த காமெடியில் வடிவேலுங்கிறத வந்து நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க. ஸோ இந்த ஐடியிலிருந்து காமெடி அப்படின்னு வந்தாக்கா அதுக்கு வந்துடுறது வடிவேலு காமெடிஸ் தான் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு அதை ரிஜிஸ்டர் பண்ணி புரிஞ்சுக்குது. இந்த மாதிரி நீங்கள் வடிவேலுன்னு கேட்டது தான் வந்து டேட்டா பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், இல்லை டேட்டா ட்ரெண்டுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த டேட்டா ட்ரெண்டை, அந்த டேட்டா பேட்டர்னை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணுது, அதை இன்னும் அனலைஸ் பண்ணி 3D ஹைரார்க்கின்னு புரிஞ்சுக்கிறது. இப்படி தான் வடிவேலு அப்படிங்கிறத 3D ஹைரார்க்கியாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து டீப் லேர்னிங் ஏரியாவில் வச்சிருது. அப்போ அந்த டீப் லேர்னிங் வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறப்ப நீங்கள் வந்து காமெடி அப்படின்னு அடித்தோன்னா டீப் லேர்னிங்லேருந்து வர்ற சஜஷன்ஸ் வந்து வடிவேலு காமெடின்னு வந்துடுது. மிஷின் லேர்னிங் அது வந்து வெளியில் இருக்கக்கூடிய லேயர். ஸோ அது வந்து அந்த காமெடி அப்படிங்கிற எண்டில் நிற்குது, வடிவேலுங்கிற எண்டில் வந்து டீப் லேர்னிங் நிற்குது. அந்த அவுட்டர் லேயரில் இருக்கிற மிஷின் லேர்னிங்கும் வந்து சர்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு சந்தானம் காமெடி, விவேக் காமெடிங்கிறதெல்லாம் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஆனால் டீப் லேர்னிங்கில் சர்ச் ஆகிற இந்த வடிவேலு காமெடிங்கிறது டாப் சஜஷன்ஸில் வந்து உங்களுக்கு நிற்குது. இதுதான் வந்து டீப் லேர்னிங் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது. இந்த டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங் எதுலேருந்து நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா டேட்டாலேருந்து தான் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எதில் ஒர்க் ஆகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சியில் நம்ம டூலாக க்ரியேட் பண்ணி அதில் போட்டு வச்சிடுறோம். அப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்து அந்த டேட்டா ட்ரெண்டை, அந்த டேட்டா பேட்டர்னை அனலைஸ் பண்ணி இந்த மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் கொடுக்குற சஜஷன்ஸை எல்லாம் வந்து நமக்கு சொல்லி அது வந்து ஒரு டூலாக ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னாக்கா நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லித்தர்ற பிடெக், ஏஐ அண்ட் டிஎஸ் அப்படிங்கிற படிப்பை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக இன்ஜினியரிங் படிப்பு அப்படின்னாக்கா இன்ஜினியரிங், பாலிடெக்னிக் எல்லா படிப்புலையும் ஃபஸ்ட் இயரில் வந்து நீங்கள் +2ல் படிக்கிற அதே படிப்பு தான். தமிழ், இங்கிலீஷு, மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் தான் வந்து நீங்கள் படிப்பீங்க. கொஞ்சம் இன்ஜினியரிங் பேசிக்காக நீங்கள் வந்து படிப்பீங்க. இது கூட இந்த ஏஐ அண்ட் டிஎஸ் அப்படின்னு நீங்கள் படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ப்ரோக்ராமிங் இன் சி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க. செகண்ட் செமஸ்டரில் இதே தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இதெல்லாம் இருந்ததுனாலும் அது கூட வந்து இன்ஜினியரிங் டிராயிங்கு,
டேட்டா ஸ்ட்ரக்சர், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் வந்து செகண்ட் செமஸ்டரில் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் கற்றுக்குறீங்க. தேர்டு செமஸ்டரில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் இருக்காது. மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் இருக்கும். அது கூட வந்து டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கு. டேட்டாபேஸ் டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கு. டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் அப்படின்னு சொல்லி அல்காரிதம் பற்றி நல்லா படிக்கிறீங்க. ஸோ இந்த தேர்டு செமஸ்டர்லேயே நீங்கள் வந்து அல்காரிதம், டேட்டாபேஸ் எல்லாம் வந்து ஓரளவு படிக்க ஆரம்பிச்சிடுறீங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்புறம் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விசுவலைசேஷன், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, இது எல்லாமே வந்து தேர்டு செமஸ்டர்லேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ தேர்ட் செமஸ்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செமஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் தான் நம்ம செய்கிறோம். ஏன்னா டேட்டானாக்கா இன்ஃபர்மேஷன். அப்போ டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் தான். அதனால வேண்டி நீங்கள் ஃபோர்த் செமஸ்டரில் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு பேப்பராக படிக்கிறீங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிக்கிறீங்க, மிஷின் லேர்னிங் படிக்கிறீங்க, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, என்வைரான்மெண்டல் சயின்ஸுங்கிற அந்த ஒரு சப்ஜெக்டும் நீங்கள் வந்து ஃபோர்த்து செமஸ்டரில் படிக்கிறீங்க. இந்த என்வைரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிடெக், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பேப்பராக வச்சுருக்காங்க. அந்த என்வைரான்மெண்டல் சயின்ஸுங்கிறது வந்து இந்த பிடெக், ஏஐ அண்ட் டிஎஸ் இந்த படிப்புலேயும் வந்து ஒன் ஆஃப் த பேப்பராக ஃபோர்த் செமஸ்டரில் இருக்குது. ஃபிஃப்த்து செமஸ்டர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், க்ரூஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஃபிஃப்த்து செமஸ்டர் அரியர் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னாக்கா, கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னாக்கா நீங்கள் இந்த டோட்டல் ஏஐ, எம்எல், டிஎஸ் இந்த எல்லா கான்செப்டும் வந்து ரொம்ப தெளிவாக தரவாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னாக்கா இதில் வர்ற பேப்பர்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான பேப்பர்ஸு. ஃபிஃப்த்து செமஸ்டரில் டீப் லேர்னிங் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியை பற்றி படிக்கிறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறத வந்து படிக்கிறீங்க, பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத படிக்கிறீங்க. இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸில் தான் வந்து நீங்கள் இந்த பேட்டர்ன், ட்ரெண்டு இதை பற்றி எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிக்கிற இந்த ஃபிஃப்த்து செமஸ்டர் டீப் லேர்னிங்கும் ஆகட்டும், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸும் ஆகட்டும், டேட்டா செக்யூரிட்டியும் ஆகட்டும், ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செமஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இது கூட வந்து ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 1, ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 2 அப்படின்னு சொல்லி 2 எலக்டிவ் பேப்பர்ஸ் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு மேண்டேட்டரி சப்ஜெக்ட் பேப்பர் 1 படிக்கிறீங்க. இந்த மேண்டேட்டரி சப்ஜெக்ட் பேப்பருங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஸ்கோரிங்கில் பாதிக்காது. என்ன மாதிரி இருக்கும், உமன் எம்பவர்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து பேப்பர்ஸ் இருக்கும். இதுதான் வந்து அந்த மேண்டேட்டரி பேப்பரு. ஆனால் ப்ரொஃபஷனல் எலக்டிவ்னு சொல்லி நீங்கள் 1 and 2 படிக்கிறீங்க இல்லையா, இந்த ப்ரொஃபஷனல் எலக்டிவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து நீங்கள் பிளாக் செயினோ, சைபர் செக்யூரிட்டியோ, க்ளவுடு கம்ப்யூட்டிங்கோ, ஐஓடியோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்து நீங்கள் எலக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். இதனால வந்து உங்களோட நாலேஜும் வந்து டெவலப் ஆகும். நீங்கள் ஏஐ, எம்எல் அண்ட் டிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா இது ரிலேட்டடாக நீங்கள் க்ளவுட் இந்த மாதிரி எல்லாம் எலக்டிவ்ஸாக எடுத்து படிக்கலாம். இல்லை பிளாக் செயின் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம். அப்புறம் சிக்ஸ்த்து செமஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடி அப்படிங்கிறத வந்து நீங்கள் படிக்கிறீங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, எம்பெடட் சிஸ்டம்ஸ் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இது கூட வந்து ஓப்பன் எலக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு எலக்டிவ் பேப்பர் இருக்கு. இந்த ஓப்பன் எலக்டிவ் பேப்பர்ஸ் என்னவெல்லாம் இருக்குன்னு பார்த்தாக்கா ஸ்பேஸ் சயின்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் எலக்டிவ்ல வருது. ஸோ இந்த ஓப்பன் எலக்டிவும் வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஏஐடிஎஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஏரியாவில் கூட நீங்கள் வந்து ஸ்பெஷலைசேஷன் பண்ண முடியும். இது கூடவே வந்து ப்ரொஃபஷனல் எலக்டிவ்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் எலக்டிவ்ஸ் வந்து 4 பேப்பர் இருக்கு. இது கூட இந்த மேண்டேட்டரி சப்ஜெக்டான்னு சொல்லி இந்த உமன் எம்பவர்மெண்ட் மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இதெல்லாம் கலந்தது தான் வந்து சிக்ஸ்த்து செமஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அண்ணா யூனிவர்சிட்டி இந்த ஏஐ அண்ட் டிஎஸ் படிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 4 ஓப்பன் எலக்டிவ், 4 ப்ரொஃபஷனல் எலக்டிவ் பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. இதில் ஒரு ஓப்பன் எலக்டிவ் பேப்பர் வந்து நீங்கள் 5வது செமஸ்டரில் படிக்கிறீங்க. மிச்சம் இருக்கிற 3 ஓப்பன் எலக்டிவ் சப்ஜெக்ட் வந்து இந்த 7வது செமஸ்டரில் படிப்பீங்க. 7வது செமஸ்டரில் ப்ரொஃபஷனல் எலக்டிவ்ஸ் வராது, ஒன்லி ஓப்பன் எலக்டிவ்ஸ் வரும். இது கூடவே வந்து ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிற பேப்பரை வந்து நீங்கள் படிக்கிறீங்க. இந்த ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸை வச்சு தான் வந்து சிஎஸ்பிஎஸ் அப்படிங்கிறத, அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படிங்கிற படிப்பை டிசிஎஸ் டிசைன் பண்ணியிருக்கு.
ஸோ அந்த ஹியூமன் வேல்யூ அண்ட் எத்திக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே 7th செமஸ்டரில், அதாவது ஃபைனல் இயரில் படிக்கிறீங்க. ஃபைனல் செமஸ்டர், அதாவது 8வது செமஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பு, ப்ராஜெக்ட் ஒர்க்கு இப்படி தான் எல்லாமே வரும். இப்போ ஜாப்ஸ் அண்ட் சேலரி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், டேட்டா சயின்ஸு தான் வந்து இம்பார்ட்டண்ட்டு, டேட்டா சயின்ஸு தான் வந்து பேஸு. அதனால டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு தான் வந்து கம்பேரிட்டிவ்லி சேலரி அதிகம். மிஷின் லேர்னிங் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெலாய்ட் வந்து 6 to 6.5 L CTC கொடுக்குறாங்க. அமேசான் வந்து 8 to 8.5 L CTC கொடுக்குறாங்க. அதே அக்சென்ச்சர் வந்து 15 L CTC கொடுக்குறாங்க எம்எல்க்கு. இந்த சேலரி எப்படி வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறப்ப இவ்வளோ சேலரி வராது. 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 5 lakhs 4 lakhs இந்த மாதிரி சேலரி கொடுப்பாங்க. 5 lakhsங்கிறது என்ன அப்படின்னாக்கா பர் மந்த் 40,000, 4 பண்ண 48 இல்லையா? 12 மாதம் 40,000 ரூபான்னு போட்டிங்கன்னா 4,80,000, அரௌண்ட் 5 lakhs வந்து சிடிசி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸுக்கு, அதாவது 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து இந்த 5 lakhs அந்த மாதிரி வந்து கம்பெனிஸ் கொடுப்பாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஆயிட்டீங்கன்னாக்கா இந்த 5 lakhsங்கிறது அப்படியே டபுள் ஆகி 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரி வரும். இப்போ ஒரு 10+ year எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னாக்கா அது டபுள் ஆகி 20 லட்சம் 25 லட்சம் வந்து சிடிசிங்கிறது, அதாவது மந்த்லி மினிமம் 2 to 3 lakhs வந்து உங்களுக்கு சிடிசி கிடைக்கும். வேற டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மைக்ரோசாஃப்ட் வந்து 15 lakhs per annum கொடுக்குறாங்க. அக்சென்ச்சர் வந்து 11 lakhs per annum கொடுக்குறாங்க. டிசிஎஸ் வந்து 8 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லெவலை பொறுத்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா அதே 5 to 6 L அப்படிங்கிறது டேட்டா சயின்ஸு கிடைக்கும். ஆனால் மிட் லெவலில் போக போக உங்களுக்கு வந்து நல்ல இன்க்ரீஸ் இருக்கும். 5+ years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னாக்கா உங்களுக்கு 15 L வரைக்கும் சிடிசி வரும். இதே 10+ year எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னாக்கா 30 L வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸாக இருந்தாக்கா சேலரிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ஏஐ எம்எல் டிஎஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாமே இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில் அடுத்த ஒரு 5 to 7 வருஷத்துக்கு நல்ல உங்களுக்கு வந்து ஜாப்ஸை ஃபெச் பண்ணி கொடுக்கக்கூடிய, ஜாப்ஸை புல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸாக தான் இருக்குது. நல்ல சேலரி, நல்ல ஜாப், நல்ல கம்பெனி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த 3 ஃபீல்டுமே ஏஐ ஆகட்டும், எம்எல் ஆகட்டும், டிஎஸ் ஆகட்டும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஃபீல்ட்ஸாக இருக்க முடியாது. ஏன்னாக்கா டிஎஸ் இருந்தால் எம்எல் இருக்கும், எம்எல் இருந்தால் ஏஐ இருக்கும், ஏஐ இருந்தால் டிஎஸ் இருக்கும். இந்த மாதிரி இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே இன்டர் கனெக்டட் அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டை சொல்லணும். ஜாப்ஸும் ஆகட்டும், ஸ்கில் செட்டும் ஆகட்டும், இந்த 3 ஃபீல்டுலேயும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகும். அதனால நீங்கள் எப்போவுமே படிக்கிறீங்க, இந்த ஏஐ அண்ட் எம்எல் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஸ்பெஷலைசேஷன் இல்லை ஃபோக்கஸிங்னு சொல்லி வெறும் எம்எல்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பேரலாக ஈக்குவலாக டிஎஸ்சியும் வந்து நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்க, அதுலேயும் வந்து நல்ல நாலேஜை கெயின் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஜாபில் எந்த விதமான ப்ராப்ளமும் ஃப்யூச்சரில் வராது. இந்த மாதிரியான குரூஷியல் படிப்பெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜை வந்து நல்ல காலேஜாக செலக்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும். அந்த காலேஜுக்கு வரக்கூடிய ரெக்ரூட்டிங் கம்பெனிஸும் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குற கம்பெனிஸும் வர்ற கம்பெனிஸும் நல்ல பிராண்டட், நல்ல ரெப்யூட்டட் கம்பெனிஸ், நல்ல குவாலிட்டியான கம்பெனிஸாக இருந்ததுனாக்கா நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் ஆகட்டும், நீங்களும் கற்றுக்கிறதாகட்டும் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப நல்லா டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதனால இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முந்தி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அந்த காலேஜை பார்த்து அனலைஸ் பண்ணி ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு முடிஞ்சாங்க படிக்கக்கூடிய பசங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸு நல்லா சப்ஜெக்டை சொல்லித்தர்றாங்களா, புரிகிற மாதிரி சொல்லித்தர்றாங்களா, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு தேவையான லேப்ஸு சிஸ்டம் எல்லாம் நல்லா இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஏஐ அண்ட் டிஎஸ் அப்படிங்கிறத படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னாக்கா இதுக்கப்புறம் உங்கள் ஃப்யூச்சர் கரியர் ஆகட்டும், ஃப்யூச்சர் லைஃப் பாத் ஆகட்டும் இந்த ஏஐ டிஎஸை ஒட்டியே இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த பேசிக் டயத்தில் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அதுதான் லைஃப் லாங் உங்கள் கூட வரப்போகுது. ஸோ நீங்கள் கற்றுக்கிற காலேஜ் வந்து உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவான காலேஜாக, உங்களுக்கு சொல்லித்தர ப்ரொஃபஸர்ஸ் வந்து நல்ல நாலேஜ்டு ப்ரொஃபஸர்ஸாக இருக்கணுங்கிறதுல எப்பவுமே கொஞ்சம் உறுதியாக இருங்க.
ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும், பேசணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா என் நம்பரை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க. எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுமோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.